ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! மண்பானையில நம்ம சமைக்கிறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதை எப்படி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ புதுசா ஒரு மண்பானை வாங்குனீங்க அப்படின்னா, அதை என்ன மாதிரி மெத்தட்ல எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாக்ல பார்க்கலாம். இந்த மண்பானை, மண் சட்டி நான் அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா, இது கூட 3 லிட்டர் அளவு. இது கூட 2 கரண்டி குடுத்துருந்தாங்க வுட்டன்ல. அதுக்கப்புறமேலு ஒரு ஸ்டாண்டு குடுத்துருந்தாங்க. நல்ல குவாலிட்டியா தான் எனக்கு டெலிவரி வந்துச்சு. இது எல்லா கடையிலயும் கிடைக்கும். பாத்திர கடையிலயும், எல்லா கடையிலயும் கூட ஈஸியா இப்ப கிடைக்கும். இதை எப்படி குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுத்துருந்தாங்க. பிஃபோர் ஸ்டார்ட் குக்கிங் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ப்ரீ சீசன்ட் கஞ்சியில் போட்டு ஊற வச்சு தான் கொடுத்துருக்கேன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டப்பு பாத்திரம் ஏதாவது பக்கெட் இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லாட்டி சிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி ரப்பி ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி இந்த சட்டியை போட்டு வச்சுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. ஓவர் நைட் விட்டிங்கன்னா அந்த மண்ணோட வாசம் அதெல்லாம் போயிடும். நல்லா ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறமேலு காலையில் அதை எடுத்து பாருங்கள். அது ஓரத்தில் ஒட்டி இருக்கிற ஏதாச்சும் மண் தூள் அந்த மாதிரி இருந்தாலும் வந்துடும். இது சோப்பு போடாமல் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷ் வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் மட்டும் பண்ணிடுங்க. சோப்பு போட வேண்டாம். இது அந்த ப்ரெஷ்ஷில் தான், ஸ்பாஞ்சில் இருக்கிற நுரை தான் அப்படி தெரியுது. ஸோ ஜஸ்ட்டு ரின்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. நல்லா கமுத்தி வச்சுருங்க. கமுத்தி வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வடிஞ்சு காயட்டும். சுத்தமாக கழுவிடுங்க. இப்போ கமுத்தி வச்சுட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகி நல்லா ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமேலு இது கஞ்சி போட்டு வச்சுருந்தா கூட நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இது ரைஸ் வாட்டர், கஞ்சி வடித்த தண்ணி, அரிசி வடித்த தண்ணி இல்லாட்டி அரிசி ஊற வச்ச தண்ணி ஏதாவது ஒன்று அது உள்ளே ஊற்றுற அளவுக்கு போட்டுட்டு, இதை ஊற வைக்க வேண்டாம். உள்ளே ஊற்றுற அளவுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக கழுவிடுங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம் சுத்தமாகவே போயிடும். இங்கே பாருங்கள், ட்ரை ஆனதுக்கப்புறமேலும் நல்லா ஷைனிங்காக பளிச்சுன்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஆயில் அப்ளை பண்ணணும். இப்போ நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கீ எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 3-4 டீஸ்பூன் போட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா அந்த ஆயிலெலாம் உறிஞ்சி இந்த அளவுக்கு ட்ரையாக, சுத்தமாகவே அந்த எண்ணெய் போட்ட மாதிரியே இருக்காது, அந்த அளவுக்கு ட்ரையாக வந்துடும். இப்போ இந்த அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி, இந்த பாட்டில் 1/3 ஆஃப் த பாட்டு தண்ணி ஊற்றிடுங்க. 3ல் ஒரு பகுதிக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது எந்த லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. இதெல்லாம் குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பழக்கப்படுத்துறதுக்காக நம்ம செய்கிற ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ். இப்போ பாருங்கள், அது காஞ்சதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக இருக்குது. இதை இனிமேல் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், ரெடியாக இருக்குது.